are broken. பாஸ்டர், என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய காரியம் இடிக்கப்பட்டு பார்ப்பதற்கே அலங்கோலமாய் காணப்படுகிறது. You think you are broken. நான் இடிந்து போய் காணப்படுகிறேன். என்னை இடித்து விட்டார்கள். என்னுடைய வாழ்க்கை இடிந்து போய்விட்டது. என்னுடைய வருமானம் இடிந்து போய்விட்டது. என்னுடைய செல்வங்கள் அழிந்து போய்விட்டது. என் வீடும் நானும் நிர்கதியாய் நிற்கிறோம். நான் கட்டப்படாத வீடாய் காணப்படுகிறேன். என் வாழ்க்கை அழிந்து விட்டது என்று ஒருவேளை இந்த காலவேளை யோசனா, if you wanted to turn yourself, நீ உன்னுடைய மனதை திரும்ப விரும்பினால், நீ கர்த்தரிடத்தில் வர விரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, வார்த்தையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தவர். அவர் சொல்றாரு, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்துல திரும்பு. நீ சர்வ வல்லவரிடத்துல திரும்பும் பொழுது நீ கட்டப்படுவாய். இந்த மாதம் ஆரம்பித்த உடனே கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தமா என்ன கொடுத்தாரு? நான் உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால சீயோனில் வாசம் செய்கிற என்னுடைய ஜனமே, நீ அந்த அசுரியனுக்கு பயப்படாதே. அல்லேலூயா. தொடர்ந்து அந்த காரியங்களை பார்த்து கொண்டு சீயோனின் அனுபவங்களை பார்த்த நமக்கு கர்த்தர் மீண்டும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்றால், வாசிங்க யோபின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 23வது வசனம். நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால், if you wanted to turn yourself, நீ உன்னுடைய மனதை திரும்ப விரும்பினால், நீ கர்த்தரிடத்தில் வர விரும்பினால், நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஹல்லேலூயா. நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, if you wanted to turn, நீ மனம் திரும்ப விரும்பினால், நீ திரும்புவதற்கு மனதாயிருந்தால் என்னிடத்துல திரும்புன ஒரு வசனம் இருக்கு. இப்ப யோபுல கர்த்தர் சொல்றாரு, நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால், ஒப்புரவாக விரும்பினால், உன் மனசு ஒரு மாதிரி எனக்கு கடவுளை தேடணும், ஆண்டவரை பார்க்கணும், ஆண்டவரோடு இருக்கணும் அப்படிலாம் ஆசை இருக்கு. ஆனா என் மனசுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. நான் கர்த்தர்கிட்ட வரல நினைக்கிறேன், பட் ஆனா நான் நல்லவன் கிடையாது. இவங்களே சொல்லிப்பாங்க. எப்படி இவங்களே, நான் கர்த்தர் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல பையன் கிடையாது, நல்ல மனுஷன் கிடையாது. நான் எனக்குள்ள கொஞ்சம் உலகெல்லாம் இருக்கு, அதெல்லாம் விளக்கிட்டு அடுத்த நிமிடம் நிச்சயமில்லாத வாழ்க்கை. எப்போ கண்கள் மூடப்படும் நமக்கு 25 வயசு, 30 வயசு, 38 வயசு, 40 வயசுக்குள்ளேயே ஹார்ட் அட்டாக் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. எத்தனையோ பேர் ஹார்ட் அட்டாக்ல கடந்த வருடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாம் சின்ன பசங்க தான். சோ நான் எல்லாம் மாறிட்டு வந்துடுறேன் அப்படிலாம் கிடையாது. எப்போ நீ வசனத்தை கேட்கறியோ, எப்போ குத்தப்படுறியோ, எப்போ கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரோ அந்த நிமிஷமே மனம் திரும்பிடு. புருஷனுக்கு விரோதமா ஒண்ணு செஞ்சுட்டு கொஞ்ச நாள் அப்படியே விட்டு 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு மனம் திரும்பி, நான் உங்களுக்கு விரோதமா அப்படி செஞ்சுட்டேங்க அப்படின்னு. சில பேர் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வாழ்க்கை ஃபுல்லா மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டு, புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டு மணிக்கும் தருவாயில அப்பா நான் மனம் திரும்பி எப்படி மறிக்கிற தருவாயில நான் செஞ்சதெல்லாம் என்ன மன்னிச்சிருச்சு அப்படின்னு கண்ணை முட்டாங்கன்னா, அப்பா என் புருஷன் கடைசியில இருக்கிற பூரா துரோகத்தையும் பாவத்தையும் பண்ணிட்டு, சில பேருக்கு அந்த எண்ணம் இருக்கும், எல்லாத்தையும் பண்ணிட்டு ஆண்டவர் நம்மள மறிக்கிற கொஞ்சம் டைம் இருக்கு மனம் திரும்பி அந்த கல்யாண போல, ஆண்டவரே நான் உன்னிடத்துல வருகிறேன், நீ என்னோட பரதேசியில் இருப்பான்னு சொல்லி அவனை கூப்பிட்டார்ல, அந்த மாதிரி நம்ம கடைசி நிமிஷம் கிடைக்கும் உடனே ஏசப்பா மன்னிச்சிருங்கன்னு சொல்லி உன் கணக்கெல்லாம் அங்க செல்லாது. உன் நினைவுகள், ஹல்லேலூயா, நிறைய டைம் நம்ம நிறைய காரியங்களை யோசிச்சு இப்படியா பண்ணிடலாம், அப்படியா பண்ணிடலாம், அதை செஞ்சுட்டு இதை செஞ்சுட்டு அப்படி இப்படிலாம் பண்ணிட்டு எப்படியாவது தப்பிச்சலான்னு ஒரு குறுக்கு வழிய வச்சிருப்போம். கிறிஸ்துவ வாழ்க்கையில குறுக்கு வழி கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில இயேசு மாத்திரம் தான் ஒரே வழி. நீ சர்வ வல்லவரிடத்துல மனம் திரும்பினால் திரும்பவும் தேவனாகிய கர்த்தர் உன்னை கட்டுவார். You think you are broken. நான் இடிந்து போய் காணப்படுகிறேன், என்னை இடித்து விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கை இடிந்து போய்விட்டது, என்னுடைய வருமானம் இடிந்து போய்விட்டது, என்னுடைய செல்வங்கள் அழிந்து போய்விட்டது, என் வீடும் நானும் நிர்கதியாய் நிற்கிறோம், நான் கட்டப்படாத வீடாய் காணப்படுகிறேன், என் வாழ்க்கை அழிந்து விட்டது என்று ஒருவேளை இந்த காலவேளை யோசனா, ஆண்டவர் சொல்றாரு, நீ சர்வ வல்லவர்கிட்ட திரும்பினால் நீ மீண்டும் கட்டப்படுவாய்.
அவர் எங்கேயோ ஒரு இடத்துல இடிஞ்சிரும், ஒரு 2 செங்கல் வச்சு அட்ஜஸ்ட் பண்றவர் அவரு கிடையாது. இல்ல ஏதோ ஒரு இடத்துல ரிப்பேர் ஆயிடுச்சு, 2 தொட்டிக்கு போவோம், 2 பேரும் கூப்பிடுவோம் காலைல, சார் உனக்கு 1000 ரூபாய், உனக்கு 1000 ரூபாய், நீ சித்தாள் உனக்கு கொத்தனார் உனக்கு 1000 ரூபாய், சித்தாளுக்கு 900 ரூபாய் 100 ரூபாய் கம்மி பண்ணி பேசி அதையும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சண்டை போட்டா 6 மணிக்கு கை கழுவிடும், அது இது பண்ணிடுவான். இதெல்லாம் நம்ம சர்ச்சை கட்டும் போது பார்த்தோம். அவங்க யாரு என்னன்னு நமக்கு தெரியும். அவங்க எல்லாம் ரிப்பேர் பண்ற வேலை. கொஞ்சம் இடம் விட்டுருக்கோம் சார், அதை கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுங்கன்னா ரெடி பண்ணி கொடுப்பாங்க. கொஞ்சம் பூசி கொடுங்க சார், அதனால் பூசி. அவங்க எல்லாம் கொத்தனாரு, சித்தாளு, வேலை செய்யறவங்க, இவங்களுக்குலாம் இதான் வேலை. என் தேவனாகிய கர்த்தர் இங்க பாத்தீங்கன்னா, நீ சர்வ வல்லவரிடத்துல திரும்பும் பொழுது நீ மீண்டும் கட்டப்படுவாய். கொத்தனார் கட்டுறபடி கிடையாது. ஒரு கிரேட்டஸ்ட் இன்ஜினியர் ஒரு பில்டிங்கை எப்படி கட்டுவாரோ அதை போல உன்னை வலுவாய். When you build, அவர் உங்களை உருவாக்கி உங்களை கட்டும் பொழுது அவருடைய கட்டுமானமே வேற மாதிரி இருக்கும். ஏதோ கொத்தனார் வச்சு பூசி வேலை அப்படியே ஏதோ பண்ணி அப்படி போற மாதிரி கிடையாது. அவர் கட்ட ஆரம்பித்தார் என்றால் உன்னுடைய அஸ்திபாரத்தில் இருந்து அவர் முடிக்கும் வரை உன்னுடைய கட்டுமான காரியம். அவர் ஏதோ ஒரு சின்ன வேலையை செய்யறவர் கிடையாதுங்க. பெரிய பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை, மிகப்பெரிய உலகத்திலே மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை செய்து முடித்த மிகப்பெரிய இன்ஜினியர். அவர் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனை செஞ்சாரு? வானத்தையும் பூமியும் படைத்த என் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தையே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி, வார்த்தையில கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி முடித்தவர். அவர் சொல்றாரு, நீ திரும்புவதற்கு மனதா இருந்தால் என்னிடத்துல திரும்பு. நீ சர்வ வல்லவரிடத்துல திரும்பும் பொழுது நீ கட்டப்படுவாய். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ கட்டப்படுவாய். அவர் மாஸ்டர் பில்டர். அவர் பில்டருக்கெல்லாம் பெரிய பில்டர், தலையான பில்டர். அவர் யாரு? அவர் பெரிய இன்ஜினியர். அவர் யாரு? அவர் பெரிய பில்டர். அந்த பில்டருக்கெல்லாம் பில்டர். அவங்க பில்டு பண்ற பில்டிங்குக்கே பில்டிங் கொடுத்தவர் என் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இவங்க கட்டுறது கட்டுமானம், செங்கல், சிமெண்ட், ஜல்லி, கொஞ்சம் தள்ளி அப்படி இப்படின்னு எதையோ வச்சு கட்டுறாங்க. அவர் கட்டின கட்டிடங்கள்லாம் பாத்தீங்கன்னா எதை வச்சு கட்டியிருப்பாருன்னு? சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், சமுத்திரம், வானம், பூமி யாவற்றையும் வார்த்தையில படைத்தவர். அவர் சொல்றாரு, I am your builder, நான் உன்னை கட்டுவிப்பேன். இடிந்து போய் காணப்படுகிற வாழ்க்கை, நொறுங்கி போய் காணப்படுகிற வாழ்க்கை, உடைக்கப்பட்ட வாழ்க்கை, என்னைய வாழ்க்கை என்று யோசிக்கிறாய் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ மீண்டும் கட்டப்படுவாய். நான் உன்னை கட்டுவேன். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி சொல்லுங்க, இடிந்து போய் வாழப்படுகிற என் வாழ்க்கை, இடிந்து போய் காணப்படுகிற என் ஜீவியம், இடிந்து போய் காணப்படுகிற எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்தர் கட்டுவார். ஹல்லேலூயா. அவர் கட்டப்பட வேண்டும் என்றால், உங்களை அவர் கட்ட வேண்டும் என்றால் என்னெல்லாம் செய்யணும்? வாசிங்க, ஓசியா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தரிடத்துல திரும்புவோம் வாருங்கள், நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார், நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களையும் கட்டுவார். ஹல்லேலூயா. So if you are broken, pastor, என்னுடைய வீடு, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவு, என்னுடைய வியாபாரம், என்னுடைய காரியம் இடிக்கப்பட்டு, அதாவது பார்ப்பதற்கே அலங்கோலமாய் காணப்படுகிறது. நிறைய பில்டிங் பாத்தீங்கன்னா அன்பினிஷ்டா இருக்கும். காசு இல்லாம கட்ட முடியாம போயிருப்பாங்க, கட்டின்னு வந்திருப்பாங்க, திடீர்னு லோன் கிடைக்காம போயிருக்கும், கட்டின்னு வந்திருப்பாங்க, திடீர்னு ஏதோ ஒன்று ஆயிருக்கும். அதனால அன்பினிஷ்டா ஒரு மாதிரி ஏடா கூடமா பார்க்கறதுக்கு அழகற்று போய் காணப்படும். அப்படி பார்த்திருக்கீங்களா? இல்ல நான் சொல்றதெல்லாம் புதுசா இருக்கா? எத்தனையோ வீடு ரொம்ப 20 வருஷம் 30 வருஷமெல்லாம் கட்டப்படாம, வெளியில பெயிண்ட் அடிக்கப்படாம இருக்கிற வீடெல்லாம் இருக்கு. கேஸ் போட்டு அப்படியே கட்ட முடியாம இருக்கிற வீடெல்லாம் இருக்கு. பாழடைஞ்சு போய் அதே வீட்டுல வசிக்கிற வீடெல்லாம் இருக்கு. சம்டைம்ஸ் இங்கே முதலாவது காரியம் கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு இந்த முதல் பாயிண்ட்ல என்ன சொல்ல வர்றாருன்னா, he clears, அதாவது அவர் தேவையில்லாத காரியத்தை முதலாவது சீர்படுத்துவார். அவர் கட்டுவதற்கு முன்பாய் whatever, எதெல்லாம் அவருக்கு பிடிக்காதோ, முதலாவது கர்த்தர் கட்டுவதற்கு முன்பா, if you want to build, அவர் உங்களை கட்டுவிக்க வேண்டும் என்றால் முதலாவது சரியில்லாத, ஷேப் இல்லாத, ஒரு மாதிரி இடிப்பட்டு ரப்பீஸ் சொல்லுவாங்க, ரப்பீஸ் ஒரு மாதிரி கட்டி, ஒரு மாதிரி இடிஞ்சி, ஒரு பார்க்கிறதுக்கே அழகில்லாம இருக்கும்ல, அதை முதல்ல கர்த்தர் அகற்றுவார். நம்ம இடிக்கப்படுகிறோம், இடிக்கப்பட்டு விட்டது, நம்ம ஒரு மாதிரி ஆயிட்டோம்னா உடனே ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நல்லா இந்த வீடு, என் வீடு இஞ்சி போயிடுச்சுப்பா, நான் போயிடுச்சுப்பா, இடிந்து போய்விட்டது, நல்லா இருந்த என்னுடைய உறவு, நல்லா இருந்த என்னோட காரியம், எல்லாமே நல்லா தானே போச்சு, எப்படி இது எனக்கு இப்படி மாறினதுன்னு
யோசிப்போம். இடிக்கப்படும் பொழுது நீங்க ஒன்னே ஒன்று நினைக்கணும், என் வீடு இடிக்கப்பட்டால் கர்த்தர் என் வீடை மீண்டும் கட்டப் போகிறார். இடிக்கப்படாத வீடு, சரி செய்யப்படாத வீடு, கட்டப்படாத வீடு கர்த்தரால் கட்டப்படவே முடியாது. அவர் இடிக்கிறார் என்றால் இடிக்க ஒரு காலம் உண்டு, அவர் கட்டுகிறார் என்றால் கட்ட ஒரு காலம் உண்டு. இடிக்கிற தருணத்தை நீ ஏற்றுக்கொண்டால் கட்டப்படும் பொழுது மிக மிக பிரம்மாண்டமாய், கர்த்தர் விரும்புகிறபடி அல்ல, உலக பார்வைக்கு அதிசயமாய் கர்த்தர் உன் வீட்டை கட்டி எழுப்புவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. He clears the rubble before he builds. அதாவது அவர் கட்டுவதற்கு முன்பாய் தேவையில்லாத ரப்பிசுகளை அகற்றுவார். ஆமென். இப்போ நம்ம ஒரு இடத்தை கட்டுறோம்னா அங்க இடிக்கப்பட்டு இருக்கிற அன்வான்டட் பொருள், தேவையில்லாத காரியெல்லாம் இருக்கும்போது அதை உள்ள வச்சு அதெல்லாம் நல்ல பொருள் அப்படியே சேர்த்து கட்டுவோமா, இல்ல முதலாவது தேவையில்லாத காரியத்தை நம்ம எடுத்து வெளியே போடுவோமா? கர்த்தர் உன்னை கட்ட விரும்பினால், நீங்கள் கர்த்தர் கட்டுகிற கட்டிடமாய் மாற விரும்பினால், கர்த்தர் உங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்றால் தேவையில்லாத காரியம் முதலாவது அகற்றப்பட வேண்டும். வாசிங்க எசேக்கியேல் 36:25. கர்த்தர் கட்டுகிற வீடாய் நீ மாற வேண்டும் என்றால், கர்த்தர் கட்டுவிக்கிற கர்த்தருடைய ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட போயிட்டு நீங்க ஒரு ஆர்கிடெக்ட் மாதிரி ஒருத்தர் நீங்க பிடிச்சி அவர்கிட்ட நீங்க மேப்போ ஒரு என்ன கட்ட போறன்றதை நீங்க வரைபடமா கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காஸ்ட் என்ன தெரியுமா? அவ்வளவு விலை. ஏன்னா ஒவ்வொரு நல்ல இன்ஜினியர் கிட்ட போகும்போது அவ்வளவு பெரிய கொட்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. நமக்கு இருக்கிற ஒரே விலை என்ன தெரியுமா? நாம் கட்டப்பட வேண்டும் என்றால் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்டு இருக்க வேண்டும். அவர் நம்மை கட்ட விரும்பி விட்டார், கட்ட ஆரம்பித்து விட்டார் என்றால் முதலாவது என்ன செய்யறாரு? எல்லா அசுத்தங்களையும் வாசிங்க. அப்பொழுது நான் உங்கள் மேல அவர் ஜலத்தை, அதாவது ஞானஸ்தான அனுபவத்துக்குள் நீங்க போகும் பொழுது, பரிசுத்த அபிஷேகத்தில் நிரம்பும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற உங்களை கட்டுவிக்க போற தேவனாகிய கர்த்தர் முதலாவது எல்லா அசுத்தங்களையும் எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவே நீங்கள் சுத்தமாவீர்கள். ஹல்லேலூயா. நீங்க உங்களுக்குள்ள தேவையில்லாத காரியம் மனசுல இருக்கும்னா, உங்களை கர்த்தர் கட்டி எழுப்பணும்னே நீங்க எல்லாருக்கும் மைண்ட்ல போயிட்டு இருக்கோம்ப்பா, ஆண்டவர் நம்ம கட்ட போறாரு. அது டபுள் பெட்ரூமா, ட்ரிபிள் பெட்ரூமா, இல்ல பங்களா வீடா, வில்லாவா, இப்படி கட்டலாமா, உள்ளே படிக்கட்டு வச்சுப்போம். அப்படி கர்த்தர் கட்டுவார் என்றால் உங்கள் ஆத்துமாவை கட்டுவார், உங்களுடைய ஜீவியத்தை கட்டுவார், செப வாழ்க்கையை கட்டுவார், அபிஷேக நிலைமையை கட்டுவார், ஆசீர்வாதமான வாழ்க்கையை நிலைநிறுத்துவார். நீங்கள் கட்டப்படுவீர்கள் தேவனுக்கு பிரியமான மாளிகையாய், பரிசுத்த மாளிகையாய் காணப்படுவீர்கள். தேவன் கட்டும் பொழுது எந்த பூகம்பத்திலும் இந்த கட்டுமானம் இடிந்து விடாது. பாஸ்டர் அந்த கட்டடமா? வாங்க பாஸ்டர், நாங்க என்னமோ நல்ல பெரிய கட்டடத்தை பத்தி நீங்க சொல்றீங்கன்னு. இந்த கட்டடம் ஸ்ட்ராங்கா கர்த்தருக்குள்ள நிலைக்குமானால் அந்த கட்டடத்தை அசால்ட்டா வாய்க்க பண்ணுவார். விசுவாசிங்க மாத்திரம் நல்லா கையை தட்டி, இன்னைக்கு நான் வாடகை வீடு, ஆனா என் தலைமுறை ஒரு சொந்த வீடு வாங்கும், என் ஜெனரேஷன் ஒரு பெரிய வீடை கட்டும். அந்த வீடு இங்க மாத்திரம் இல்ல, அங்கேயும் இருக்கும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இங்க மாத்திரம் வீடு இல்ல, எனக்கு அங்கேயும் வீடு வேணும், அங்க மாத்திரம் வீடு இல்ல, எனக்கு இங்கேயும் வீடு வேணும். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறோம். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். ஹல்லேலூயா. கேக்குறீங்களா? தட்டுறீங்களா? தேடுறீங்களா? இது மூணுத்தையும் நீங்க செய்றீங்களான்னு பார்க்கணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் ஒரு சொந்த வீட்டை நம் சபையாருக்கு ஒவ்வொருவருக்கும் தருவார். சொந்த இடத்தை சபைக்கு தருவார். அந்நிய கண்கள் அல்ல, நம் கண்களை பார்க்கும்படி செய்வார். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ஆமென். அப்ப அவர் கட்டுவிக்க ஆரம்பிக்கும் பொழுது உங்கள் அசுத்தங்களை எல்லாம் நீக்கி நரகலான காரியங்களை விலக்கி அவர் உங்களை சுத்தப்படுத்துவார். நீங்கள் சுத்தமாவீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் உங்களை சுத்தப்படுத்தினால்தான் நீங்க சுத்தமாக முடியும். சோ அவர் கட்ட விரும்பும் பொழுது தேவையில்லாத காரியம் விலக்கப்பட வேண்டும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம். பின்னும் இஸ்ரவேல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பானதை செய்தார்கள்.
அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மீதியானவருடைய கைக்கு ஒப்பு கொடுக்கிறார். உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, உங்க வீடு இடிக்கப்படுது, ஏதோ ஒரு காரியம்னா சும்மா நடக்கிறது இல்ல. நீங்க ஏதோ பொல்லாப்பு செய்யறதுனால தான் காரியம் நடக்குது. சம்டைம் பிசாசு நடத்துவான், சம்டைம் நீங்களே நடத்தி பிசாச அவன் பாட்டு எங்கேயோ போயின்னு இருக்கணும். ஹை இவர் நானோ உன் பிள்ளை இங்கேயே நம்மளே கூடும். ஹை கமான் ஐ எம் ஹியர் அப்படின்னு. ஏ போப்பா நீ வேஸ்ட் போ அப்படின்னு சொல்லுவான். நீ ஜெபிக்கிறாச்ச போ. இல்ல இல்ல அது சர்ச்சுக்கு, உனக்கு ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பிசாச அன்இன்வைட்டடாவே வா நீ வா, நான் உனக்கு எப்படி ஏற்ற பிள்ளையா இருக்கணுமோ அப்படியெல்லாம் நான் இருக்கிறேன்னு சொல்லி நல்லா இருக்கிற பில்டிங்க இடிக்கிறதுக்கு பிளான் பண்றதே நம்ம தான். வாசிங்க 2ஆம் வசனம். இஸ்ரவேல் கலங்கி போய் நிற்கிறது, மீதியானர் கையில இஸ்ரவேல் இருக்கிறது. அல்லேலூயா. அவங்க எதையும் செய்ய முடியாது, அவங்களுக்கு கீழ்ப்பட்டு இஸ்ரவேல் ஜனமே மீதியானோட கையில இடிக்கப்பட்ட நிலைமையில காணப்படுகிறது இந்த இஸ்ரவேல். அந்த இடிக்கப்பட்ட நிலைமையில இருந்த ஜனங்களுக்கு ஒரே ஒருத்தன், அவங்க எதை விதைச்சாலும் எதை செஞ்சாலும் அந்த ஜனங்க வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்க, எல்லா வாட்டியும் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒருத்தன், வாசிங்க 11ஆம் வசனம். அதற்கு பின்பு யோவேசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது கிதியோன் கோதுமையை அந்த எதிரிகள் கைக்கு தப்புவிப்பதற்காக அதை போரடித்தான். ஹல்லேலூயா. வாசிங்க தொடர்ந்து. ஹல்லேலூயா. அங்க நெருக்கப்பட்டு அடிமை தினத்தில் இருக்கிற இஸ்ரவேல் அப்படியே, அதாவது இடிந்து போன நிலைமையில காணப்படுகிற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒருத்தன் மாத்திரம் என்ன பண்றான்? அவங்க கிட்ட இருந்து தப்பித்து போராடிக்கிறான். நம்மை நெருக்கி இந்த உலகம் வந்தாலும் அதிலிருந்து தப்பி நம்ம ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். ஜெபிக்கிறவங்க பக்கத்துல கர்த்தர் வந்து உட்காருவாரு. அங்க கிதியோன் கிட்ட வந்து சொல்றாரு, நான் உன்னோடு இருக்கிறேன். நம்ம கிட்டயும் சொல்லி இருக்கிறாரு வாக்குத்தத்தமா, நான் உன்னோடு இருக்கிறேன். ஆசிங்க அவனை நோக்கி, என் ஆண்டவனே, நீங்க எங்களோடு இருப்பீர்களானால் இவைகள் எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. அந்த இடத்துல மீதி எல்லாரும் பண்றத பண்ணாம ஜெபிக்கிறவனா, அந்த இடத்துல தப்பிக்கிறவனா, என்ன பலத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதை உபயோகித்தான். கர்த்தர் கொடுக்கிற தாளந்தை கர்த்தருக்கென்று, சபைக்கென்று, ஊழியத்திற்கென்று யார் உபயோகப்படுத்துகிறார்களோ அவர்களோட கர்த்தர் இருப்பார். அவன் போரடித்தான். மீதியானர் கைக்கு மறைத்து அவங்க எப்படியே எடுத்துட்டு போயிடக்கூடாதுன்ற எண்ணத்தோடு அவன் போரடித்து ஆலயத்து பக்கத்துல உட்காந்து, ஆலயம் இல்ல, அதாவது அந்த ஆலய பக்கத்துல உட்காந்து போரடித்தான். கர்த்தர் வந்து அங்க அமர்ந்தார். கிதியோனே, நான் உன்னோடு, கிதியோனேன்னு சொல்ல பராக்கிரமசாலியே, இஸ்ரவேலில இவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் மீதியானருக்கு பயப்படாமல் இருந்த பராக்கிரமசாலியே, இப்பொழுது சொல்றேன், நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னோடு இருக்கிறதுனால நீ முன்னாடி போன்னு சொல்றாரு. அப்ப சொல்றான் கிதியோன், நீர் இருக்கிறீர் என்பதை எங்க முன்னோர்கள் சொன்னார்கள், நாங்கள் அதை நம்பி விசுவாசித்தோம். நீர் இருப்பீரானால் இப்படி ஒரு காரியம் எங்களுக்கு நேரிடுமோ, இப்படி ஒரு காரியம் எங்களுக்கு நடக்குமோ. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விசுவாசிங்க நம்முடைய சார்ந்தவங்களை பார்த்து நினைக்கிறோம், தேவனே நீங்க இருக்கிறீங்கன்னா, யோகவானு கூப்பிடுறோம், இயேசுன்னு கூப்பிடுறோம், சிலுவையை பார்க்கிறோம், ஆனா நீங்க இருந்தா எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமோ, நீங்க இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு நேரிடுமோ, நீங்க இருந்தா இவ்வளவு காரியம் நடக்குமோன்னு யோசிக்கிறோம். அல்லேலூயா. முதல் வசனத்தை பார்க்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் பொல்லாப்பானதை கர்த்தருக்கு விரோதமாய் செய்ததனால கர்த்தர் மீதியானர் கையில ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் இடிக்கப்பட்டு விட்டது. தேவனுக்கும் இவர்களுக்கும் இருந்த பாலம் தகர்க்கப்பட்டு விட்டது. மீண்டும் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த பாலத்துல கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒருவன் யார அசுத்தத்தை எல்லாம் அகற்றுகிறானோ, தேவையில்லாத காரியத்தை இடத்துல இருந்து அகற்றுகிறானோ, அவனை வைத்து ஒரு ரட்சிப்பை கொண்டு வரலாம் என்று கர்த்தர் கிதியோனை பார்த்து கொண்டிருக்கிறார். கிதியோன் கர்த்தருடைய பலத்துல நின்று சொல்றார், பராக்கிரமசாலியே, நீ முன்னேறி போ, நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன்னு சொன்னது மாத்திரம் நம்ம கர்த்தர் சொல்ற. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்தார்.
கர்த்தர் உங்களை நோக்கி பார்க்க வேண்டும் என்றால், கர்த்தர் உங்கள் வீட்டை திரும்பவும் கட்ட வேண்டும் என்றால், நீங்கள் திரும்பவும் கர்த்தராலே கட்டப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் நோக்கி பார்க்கிற பராக்கிரமசாலியா இருக்கணும். பராக்கிரமம் என்பது நீங்க ஈட்டியும் கம்பையும் பிடிக்கிறது கிடையாது. சப வீரனா எழும்பி நிற்பது, அதிகாலையில் அவரை தேடுவது, வசனத்தில் எழுந்து நிற்பது. நீங்கள் அவர் விரும்புகிற பராக்கிரமசாலியா. ஒருவன் கர்த்தருக்கு என்றான், மீதியானரை பார்த்து பயப்படாத கிதியோன். அல்லேலூயா. மீதியானரை கண்டு அஞ்சாத கிதியோன். ஒரே ஒரு சட்டம் போட்டா உடனே நம்ம ஹாப்பி ஆயிடுவோம். வாரத்துல ஒரு நாள் சர்ச்சுக்கு போக கூடாது, மாசத்துல ஒரு நாள் தான் போகணும்னு ஒரு சட்டம் வந்துச்சுன்னா எத்தனை பேர் அல்லேலூயான்னு சொல்லுவீங்க தெரியாது. கொடூரமான காலம் வந்து கொண்டே இருக்கிறது. நீங்க ஆசைப்பட்டாலும் சத்தியம் கேட்கப்படாத காலம் வருது. காலம் சமீபமா இருக்கும் பொழுதே பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய். நான் கட்டப்பட வேண்டும் அப்படின்னா பராக்கிரமசாலியா இருக்கணும். கிதியோனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி, நான் உன்னோடவே இருக்கிறேன். அவன் கேட்கிறான், ஆண்டவரே நான் எப்படி போவது? கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன் இஸ்ரவேலை மீதியாரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ? I am who sending you. நான் உன்னை அனுப்புகிறேன். உனக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்தோட போ. உன்னை அனுப்புகிறவர் தேவனாகிய கர்த்தர். நீ இருக்கிற பலத்தோடு போகும் பொழுது கர்த்தர் ஒரு விடுதலையை, காரியம் உனக்கு ஏற்றதாய் மாறும். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவோ? அப்படியே நீங்க தொடர்ந்து படிச்சீங்க, நிறைய ஒரு வாசிங்க. 25 21 27 வாசிங்க. அப்போது கிதியோன் சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாரு, மீதியானர் கைக்கு நான் விடுவிச்சு எல்லாவற்றையும் மாற்றி திரும்பவும் இஸ்ரவேலாய் மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் நான் அதை செய்ய போறேன், திரும்பவும் கட்ட போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட வேண்டும். இஸ்ரவேலில் இருக்கிற பாகாலின் பலிபீடமும் தகப்பன் போட்ட அந்த பாகாலோட பலிபீடத்தை நீ தகர்த்து அதை எடுத்துட்டு எனக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அங்க நீ பலி செலுத்தும் பொழுது நான் நீ கேட்ட எல்லாவற்றையும் செய்யக்கூடிய தேவனாயிருக்கிறேன். நீ கட்டப்பட வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை கட்டுவிக்க வேண்டும் என்றால், கர்த்தர் உன்னை கட்ட அவர் விரும்ப வேண்டும் என்றால், முதலாவது தேவையில்லாத பாகால் பலிபீடம் உன்னை விட்டு விலக வேண்டும். யாராவது எங்கேயாவது ஓரத்திலேயாவது எந்த எண்ணங்கள் வச்சு, நான் முன்னாடி பைபிள் எல்லாம் வச்சு அலங்கரிச்சுட்டு பீரோ பக்கம் ஏதாவது ஒரு போட்டாவையோ ஏதோ ஒரு காரியத்தையோ அங்க வச்சா செல்வங்கள் வரும்னு நினைச்சீங்கன்னா தயவு செய்து தூக்கி போட்டுருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் அறவே அருவருப்பாக இருக்கிற ஒரே விஷயம் பாகாலின் விஷயம். அவர்கள் பொல்லாப்பானதை கர்த்தருக்கு விரோதமாய் செய்தார்கள். என்ன செஞ்சாங்க? பாகாலுடைய பலிபீடத்தை இஸ்ரவேலிலே கட்டி பலி செலுத்தினார்கள். நாம் கட்டப்படாமல் ரொம்ப நாளா கட்ட முடியல பாஷா, ரொம்ப நாளா என் வீடு இடிஞ்சிருக்கு, ரொம்ப நாளா என் வாழ்க்கை இடிஞ்சிருக்கு, என் ஜீவி இடிஞ்சிருக்கு, என்னால் எதையும் செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? கர்த்தருக்கு விருப்பமில்லாத பலிபீடம் உங்க இருதயத்திலே உங்க வீட்டில் இருப்பதுதான். என் தேவனாகிய கர்த்தரை, இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தரை எந்த உருவ படத்திலும் உள்ள வைக்கவே, எந்த உருவத்தாலையும் அவர் அடக்கி பார்க்கவே, அவர் 1000-10,000 பேர்களில் சிறந்தவர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவர்.
வானம் அவருடைய சிங்காசனமும் பூமி அவருடைய பாதபடியும் கொண்டவர். அவரை எந்த உருவத்திலும் வைத்து பார்க்க முடியாது. அவர் அழகை எந்த ஓவியத்திலும் அழகாக வைத்து பார்க்க முடியாது. எதற்குள்ளும் அடங்க மாட்டார். என் தேவனாகிய கர்த்தர், அவர் நட்சத்திரங்களையும் சூரியனையும் பூமியையும் படைத்தவர். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான மகிமையை கொண்டவர். அவரை ஒரு படத்திலே வைத்து பார்ப்பீர்கள் என்றால் நம்மை விட முட்டாள்கள் இந்த உலகத்தில் வேற யாரும் இருக்க முடியாது. அவர் அந்த படத்தில் விருப்பமா இல்லை, அவர் அந்த சிலையில விருப்பமா இல்லை. அவர் உங்க இருதயத்தில் விருப்பப்படுகிறார். அவர் இருதயங்களை வர விரும்புகிறார். உள்ளத்தை நேசிக்கிறார். உள்ளத்திற்குள்ளே வரும்படியாய் இடிந்து போயிருக்கிற உன் இருதயத்தை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். அவ்வளவு பிரம்மாண்டமான சிங்காசனத்தை படைத்த தேவனாகிய கர்த்தர் விரும்புகிற வாசம் செய்கிற ஒரு இடம் நம்முடைய இருதயம். உன் இருதயம் கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு பிரியமில்லாத பலிபீடங்கள் இருதயத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். எதெல்லாம் பலிபீடம் பாஸ்டர்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும். கர்த்தரை வைத்து காரியத்தை பண்ணு, கர்த்தரை வைத்து காரியத்தை செய்யுங்க. எந்த விஷயம் கர்த்தரை வச்சு பண்ண முடியலையோ அதெல்லாம் கர்த்தர் விருப்பப்படாத பலிபீடம். ஆண்டவரே, நான் நல்ல மார்க் எடுக்கணும், நீங்க கூட இருங்க, இது கர்த்தர் விரும்புகிற பலி. ஆண்டவரே, நான் சினிமா தேட்டருக்கு போறேன், என் கால்கள் இடராமல் என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. கண்கள்ல எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த ஸ்கிரீன்ல ஒரு சீனு கூட அங்க உன்னால கர்த்தரை கூப்பிட முடியலையா? அப்போ அது கர்த்தர் விரும்பாத. ஆண்டவரே, நான் சைன போறேன், இருக்கிறதுலே வேகமா என் வண்டியை ஓட்ட போறேன், என் கூட வாங்கன்னு கூப்பிட்டியா? கர்த்தர் வரவே மாட்டார். எங்கெல்லாம் உன்னால கர்த்தரை கூப்பிட முடியலையோ அதெல்லாம் கர்த்தர் விரும்பாத காரியம். அவர் உன் அசுத்தங்களை நீக்குவார், நீ சுத்தமாவாய். அவர் உன்னை சுத்தப்படுத்தினார். ஆண்டவரே, நான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன், 2 அன்சு பாக்கெட் வாங்கி போட போறேன். அந்த அன்சுல உம்முடைய கரம் இருப்பதாகப்பா. வாய்க்குள்ள வைக்கும் போது ஒரு கேன்சரும் என்னை அணுகாமல், நீங்க சொன்னீங்களே பாம்பு விஷம் உன்னை ஒண்ணும். ஆண்டவரே, இப்போது நான் சிகரெட்டுக்காக ஜெபிக்கிறேன். அதை வாங்கி நான் பருகி ஊதும் பொழுது என் லங்ஸுக்குள்ள போகாம ஒரு தடையா ஆண்டவர் மடைய போட்டு உடைய சீக்கிரமா ஒரு சவப்பட்டி தான் செஞ்சு வைக்கணும் கேன்சருக்காக. சிரிப்பா இருக்கும், ஆனா வாழ்க்கை சிரிப்பா எப்போ என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. எதெல்லாம் கர்த்தரை உங்களால கூட முடியலோ அதெல்லாம் தயவு செய்து இப்போதே விட்டுருங்க. எந்த காரியத்தெல்லாம் முப்பரி நூல் அறாது, நீங்களும் கர்த்தரும் உங்கள் வீடும், நீங்களும் ஜெபமும் கர்த்தரும், அப்படின்னு நீங்க முப்பரி நூலாய் ஒருவேளை இருப்பீர்களானால் உங்க வீடு இடிக்கப்படாது, உங்க உறவுகள் இடிக்கப்படாது, உங்க வியாபாரம் இடிக்கப்படாது, உங்க வேலை ஸ்தலம் இடிக்கப்படாது, நீ போகும்போது இடிக்கப்பட மாட்டாய். நீ நினைத்தது கட்டப்படும். ஆண்டவரே, நான் இப்பொழுது ஒருத்தரை ஏமாத்த போகிறேன், உங்களுடைய கிருபை என் வாயில வந்து இருக்கட்டும். ஒரு 50 லட்சம் ஏமாத்த எனக்கு நல்ல கிருபையை கொடுங்கன்னு ஜெபிக்க முடியுமா? அப்போ எதெல்லாம் அவரை வச்சு ஜெபிக்க முடியாதோ அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுருங்க. ஆண்டவரே, நான் ஒரு ரீல்ஸ் டான்ஸ் ஆட போறேன், அந்த சினிமா பாட்டை நான் ஆடும் போதே வளைவு நெளிவுலாம் சரியா வரணும், பார்க்கும் போது எல்லார் கண்களிலும் கிருபை லைக்கா கிடைக்கணும்னு ஜெபிக்க முடியுமா? இந்த ஸ்டேட்டஸ் நான் போட போறேன், ஆண்டவரே அதற்கான பாட்டை எனக்கு நீங்க கிடைக்கும்படி செய்யுங்க. அப்படியே அழகா அந்த மென்மையா உருக்குமா, நல்ல பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல ஒரு சினிமா பாட்டை எனக்கு தரும்படியா ஜெபிக்க முடியுமா? அப்ப எதெல்லாம் கர்த்தரை வைத்து செய்ய முடியாதோ அதெல்லாம் பாகாலின் பலிபீடம். எதெல்லாம் கர்த்தரை வச்சு செய்ய முடியுமோ அதுதான் கர்த்தர் விரும்புகிற பலிபீடம். இடிக்கப்பட்ட நிலைமை மாற வேண்டும் என்றால் கர்த்தர் விரும்புகிற பலிபீடமாய் காணப்பட வேண்டும். நல்லா கையை தட்டி உற்சாகமா, என் மேல சில பேர் கோவமா பாக்குறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வாசிங்க 1 கொரிந்தியர் 3:11. உங்க வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், உங்க வீடு கர்த்தர் கட்டுகிற வீடா இருக்க வேண்டும் என்றால், அவர் முதலாவது அசுத்தங்களை நீக்கிவிட்டார் என்றால் அப்ப நீங்க சுத்தமாயிடுவீங்க. All the bad things are removed. எல்லா விதமான அசுத்தங்களும் வெளியே சென்ற உடனே கர்த்தர் தான் ஃபவுண்டேஷனை ரெடி பண்ணுவாரு. அஸ்திபாரத்தை யாரால போட முடியும்? வேற எந்த மனுஷன் அஸ்திபாரத்தை உங்களுக்கு போட்டாலும் அந்த அஸ்திபாரம் நிலையானதா இருக்காது. நம்முடைய அஸ்திபாரம் நிலைக்க வேண்டும் என்றால், நிலையானதா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய அஸ்திபாரம் சீயோன் மேல இருக்கணும். சீயோனிலே தீட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, நான் என்றும் தங்கும் கண்மலை. அல்லேலூயா. சீயோனில திடமான அஸ்திபாரம் அவரால மாத்திரம் தான் போட முடியும். வாசிங்க,
போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரம் நம்ம வாழ்க்கை நிலைக்குது, நம்ம வீடு இருக்குது, நம்ம நின்று கொண்டிருக்கிறோம்னா அதுக்கு ஒரே காரணம் நம்முடைய அஸ்திவாரம். அந்த அஸ்திவாரம் பிசாசு போட்டதா இல்லாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போட்டதா இருக்கணும். வாசிங்க அந்த வசனத்தை. வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. தேவன் போடுகிற அஸ்திபாரத்தில் கர்த்தர் கட்ட நினைத்தார் என்றால், ஒருவேளை தேவனுடைய இயேசு கிறிஸ்து போட்ட அஸ்திபாரம் நமக்கு அஸ்திபாரமா இருந்து அவர் நம் வீட்டை கட்டுவாராகில், ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியினால் அகப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நான் சொல்றது இப்ப புரியுதா? அவர் அசுத்தங்களை அகற்றுகிறார், அவர் அசுத்தங்களை எடுத்து போடுகிறார். எதுக்கென்றால் இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரம் உங்களிலே போடப்படும்படியாய். இயேசு கிறிஸ்துவின் அஸ்திபாரம் உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவியத்துல, உங்க மனசுல போடப்பட்டால் அந்த அஸ்திபாரத்தின் மேலே தேவனாகிய கர்த்தர் ஆலயத்தை கட்டுகிறார். அந்த ஆலயம் என்ன ஆலயம் என்றால், நாம இப்ப ஆராதிக்கிற ஆலயம் கிடையாது, ஆவியானவர் வந்து அசைவாடுகிற உலாவுகிற ஆலயம். அது எங்கேயோ ஒரு இடத்துல இல்ல, நீங்க தான் அந்த ஆலயம், நான் தான் அந்த ஆலயம். தகர்க்கப்பட்டு இருக்கிற ஆலயத்தை என் ஆவியானவர் கட்ட போகிறார். இதுவரைக்கும் பிசாசு குடியிருந்த ஆலயத்துல ஆவியானவர் அசைவாட போகிறார். இடிக்கப்பட்டிருக்கிற ஆலயத்தை என் தேவனாகிய கர்த்தர் மீண்டும் கட்ட போகிறார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க. முதலாவது கிளியர்ஸ், அவர் சுத்தப்படுத்துகிறார். இரண்டாவது அஸ்திபாரத்தை போடுகிறார். மூன்றாவது வாசிங்க 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லாரும் 17 வாசிங்க. அப்போ அஸ்திபாரம் போட்டப்பட்ட இடத்துல கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். அவர் சுத்தப்படுத்துகிறார், கட்டுவதற்கு முன்பாக அசுத்தங்களை அகற்றுகிறார். அஸ்திபாரம் கிறிஸ்துவினாலே போடப்படுகிறது. அஸ்திபாரம் கிறிஸ்துவினாலே போடப்பட்ட பிறகு he constructs, அவர் கட்ட ஆரம்பிக்கிறார். அவர் கட்டுமான காரியங்களை ஆரம்பிக்கிறார். அவர் கட்டுவிக்க ஆரம்பிக்கும் பொழுது என்ன நடக்குதுன்னா, உங்களை கட்டும் பொழுது கர்த்தர் உங்க மகிமைக்குள்ள நடத்துவார். கட்டி எழுப்புவது ஏதோ ஒரு நார்மலான வாழ்க்கை வாழ்றதுக்காக அல்ல. உங்களை கற்றாருன்னா அவர் நாம மகிமைக்காக. He constructs because of his glory. அவர் கட்டுவிப்பது அவருடைய மகிமைக்காய். உங்களை பார்க்கும் பொழுதே ஜனங்க மகிமைப்படுத்தணும். எப்படி இருந்த இந்த ஆளு, எப்படி இருந்த இந்த பையன், எப்படி இருந்த இந்த சகோதரி, இப்போ கர்த்தருக்குள்ள ஸ்திரமா கால்கள் பலப்பட்டு ஆவியில நிறைந்து கர்த்தருக்குள்ள வளர்ந்து நிற்கிறா. எப்படி ஆயிட்டாங்க பாருங்கன்னு தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் கர்த்தர் உங்களை கட்டுவிப்பார். நல்லா கையை தட்டி சொல்லுங்க, கர்த்தர் என்னை கட்டுவிப்பார் என்றால் அவர் நாமத்தின் மகிமைக்காக மாத்திரம்தான், என்னுடைய தற்புகழுக்காக அல்ல, தற்பெருமைக்காக அல்ல, வீணான புகழ்ச்சிகள் வேண்டாம். தேவன் மகிமைப்படட்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் மகிமைப்படட்டும். அவர் அசுத்தங்களை அகற்றுகிறார். அஸ்திவாரம் போடுறாரு, மூணாவது கட்டுறாரு. அவர் கட்டும் பொழுது அந்த கட்டடம் தேவனை மகிமைப்படுத்தணும். எக்காரணத்தை கொண்டும் தற்புகழ்ச்சியோ வீண் புகழ்ச்சியோ தேவையில்லாத காரியமோ நம்ம சங்க நம்மளே ஊதி காட்டக்கூடாது. நான் யாரு தெரியுமா, நான் என்ன தெரியுமா, என்னால என்ன பண்ண முடியும் தெரியுமா, நான்லாம் ஜெபிச்ச நான் என்ன அவன் தெரியுமா அப்படின்னு ஜோக்கு காட்ட. அல்லேலூயா. இன்னொருத்தர் பள்ளத்துல விழுத பார்த்துனே இருக்கிறீங்க, பின்னாடி இவ்வளவு பெரிய பள்ளம் உங்க பின்னாடி இருக்குது. அல்லேலூயா. எந்த பள்ளத்தையும் பார்த்து சிரிக்காத, உனக்கு ஒரு பெரிய பள்ளம் காத்திருக்கு.
கர்த்தர் விரும்புகிற பாத்திரமாய் நம்ம இருக்கணும். இன்னொருத்தரை பார்த்து சிரிக்கும் பொழுதே நம்ம பள்ளத்துக்குள்ள போவ ஆரம்பிச்சிட்டோம். இன்னொருத்தரை பார்த்து சிரிக்காம ஜெபிக்க ஆரம்பிச்சு பாரு, உன் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், உன் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். கர்த்தர் உன்னை கரங்களை கொண்டு என் மகன் நான் கட்டு வித்த எதுக்காக கட்டறனோ அதை செய்யறான்னு சொல்லி கர்த்தர் உன்னை தாங்கி பிடிப்பார். அவங்களதான் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தப்புவிப்பேன், உன்னை ஏந்துவேன், உன்னை பாதுகாப்பேன்னு கர்த்தர் அவங்கள பார்த்துதான் சொல்றாரு. நம்ம நிறைய டைம் என்ன பண்ணுவோம்னா, நம்ம கட்டிடம் நல்லா பலமா இருக்கும், நம்ம கட்டிடம் விழுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இன்னொரு கட்டிடத்தை பார்த்து சிரிக்கிறது. அப்ப அதை பார்த்து சிரிக்கும் போது நம்ம எலக்ட்ரிசிட்டி கட் ஆயிடும், பெயிண்ட் உறிஞ்சு போயிடும், அஸ்திபாரம் சியோன்ல இருந்து மாறி வேற ஊருக்கு போயிடும். கிறிஸ்துவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி என்னன்னா, ஆண்டவர் சொல்றார், உன் சகோதரன் விழுந்தால், ஒரு சகோதரன் விழுவானால் இருக்கிற மண்ணெல்லாம் மேல போட்டு மூடு. நான் சொன்னாரு, எல்லா செல்லியும் அவன் மேல போட்டு அவனை மூடி, அவன் எழுந்துக்கவே விடாத அளவுக்கு நீ எட்டி எட்டி அவனை. அல்லேலூயா. ஒரு சகோதரனோ சகோதரியோ குடும்பமோ தவறி விடுமே ஆனால் அவர்கள் கரங்களை பிடித்து தூக்குவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஒருவனோ அவர் மகிமைக்கு ஒப்பான பரிசுத்தத்துல கிடையாது. எவ்ரிபடி இஸ் a sinner. இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் பாவிகளே வேதம் சொல்லுது. ரோமர் 3:20 எல்லாரும் பாவம், அவருடைய மகிமை அற்று கீழே விழுந்தோம். We are fallen short of his glory. தேவ மகிமை அற்று கீழே விழுந்தவர்கள் நாம். விழுந்து போனவர்களை இன்னும் கொஞ்சம் காலை போட்டு அமுக்கி பள்ளத்தை தோண்டி இன்னும் கொஞ்சம் கடப்பாரை கீழே குத்தி அமுக்குடா உள்ள ஊந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு நம்முடைய கரங்களை கொடுத்து தூக்குவதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நல்ல கையை தட்டி சொல்லுங்க, கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒருவன் கீழே விழும்போது தூக்கி எழுவதுதான். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க தூக்கி எழுப்பும் போது 40 வருஷம் கழிச்சு உன் சந்ததியில யாரோ ஒருத்தர் விழும்போது அந்த கிருபை அவங்கள தாங்கி அவங்கள தூக்கும். நீ மரித்து போய் கீழே இருப்ப, கர்த்தரோடு இருப்ப, எங்கேயோ பரதேசியில அப்படியே ஒரு இளைப்பாறுதல் ஸ்தலத்தில் இருப்ப. ஆனா நீ செய்த பாக்கியம், நீ செய்த காரியம் உன் குடும்பத்தை தலைமுறை தலைமுறையா தாங்கும். இன்னைக்கு செய்வது இப்போ நமக்கு வராமல் இருக்கலாம், ஆனா என்று ஒரு நாள் உன் குடும்பத்தை அது தாங்கும். அல்லேலூயா. கிறிஸ்துவர்கள் என்றாலே கீழே விழுந்தவங்கள தூக்குறது. அல்லேலூயா. போட்டு அமுக்க நம்ம கூடாது. ஏன்னா கீழே விழுந்தவங்களை கர்த்தர் தூக்கி கட்ட ஆரம்பிச்சிட்டார்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகுன்னு தெரியாது. அப்ப யாரையும் வெறுப்பதல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை, எல்லாரையும் அணைப்பதுதான். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியில் காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். We are transforming. மறுரூபம் எப்படி ஆகுதுன்னா, இடிக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஷேப் பட்டு பெயிண்ட் அடிக்காம கல்லு மண்ணு அப்படியே கடந்த நம்ம அவர் சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அஸ்திபாரத்தை போட்டு மீண்டும் ஒரு புதிய கட்டடமா, மகிமையுள்ள கட்டடமா, மகிமை அடைகிற கட்டடமா, அவர் விரும்புகிற கட்டடமா உங்களை மாத்துறாரு. அப்படி மாத்தினவர் தான் யோசேப்பு. யோசேப்பு பிறந்த இடத்தை மாத்திரம் இல்ல, அவன் அடிமைப்பட்டு அந்த அவங்க சகோதரனால விற்கப்பட்ட மாத்திரத்துல அல்ல, அவன் ஜெயில போனானே அந்த மாத்திரத்திலும் எல்லா டைம்லயும் கர்த்தர் அவனோடே இருந்தார். ஆண்டவரே, நான் பிறந்த இந்த குடும்பத்துல இப்படி என்ன வீக்கா பாக்குறாங்களே, இப்படி என்ன செய்யறாங்களேன்னு யோசிச்சு அவன் கர்த்தர் கிட்ட முறையிடல. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு போறான், அங்கேயும் கர்த்தர் அவனை உயர்த்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போறான், அது சாதாரண இடம் கிடையாது, ஜெயிலு. ஜெயிலையும் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினாரு. அவன் வெயிட் பண்ணா கர்த்தர் அவனை அந்நிய தேசத்துல தூக்கி நிறுத்தும் பொழுது கர்த்தர் மகிமை அடையவடியாய் யோசேப்பை நிறுத்தினார். எல்லாருக்கும் அதிபதியாய் மாறினான். இன்னைக்கு பார்க்கிறதுக்கு அற்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் அதிபதியாய் மாற்றுகிற நாள் வரும். அதிபதியாய் மாறுகிறதுக்கு தகுதி நீ அடைவ, கர்த்தர் உன்னை தூக்கி நிறுத்துவார். அல்லேலூயா. வாசிங்க அப்போஸ்தலர் நடபடிக்கை 20:32. இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்கும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, and now brethren I command you to God and to the word of his grace which is able to build you up. ஆங்கிலத்தில் அழகா இருக்கும், build you up. அவர் உன்னை கட்ட. ஆமென். தமிழ்ல அந்த வார்த்தை இல்ல, பில்ட் கிடையாது, அதுக்கு பதில் என்ன இருக்குன்னா பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும். முதலாவது அவர் அசுத்தத்தை விலக்குகிறார்,
இரண்டாவது அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவிலே கன்மலை மேலே போடப்படுகிறது. மூன்றாவது கட்டுவிக்கிறார். அவர் கட்டுவது மாத்திரம் அல்ல, அந்த கட்டடத்தை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. நம்ம இந்த கட்டடத்தை இந்த மேல எல்லாம் போட்டுட்டு சைட்ல கம்பி குத்து என்ன பண்ணோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஏன்னா அது ஷேக் ஆகக்கூடாது, வீக் ஆகக்கூடாது. எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துல வெல்டு பண்ணணும். அந்த யார் எத்தனை பேர் நின்னாலும் அது எந்த விதத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ணோம்? ஸ்ட்ரென்தன் பண்ணோம். அந்த மாதிரி கட்டிடத்தை அவர் பலப்படுத்துகிறார். எப்படி பலப்படுத்துகிறார் என்றால் அவருடைய வார்த்தை என்கிற பலத்தாலே நம்மை பலப்படுத்துகிறார். அதுதான் இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையில வசனத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கிறேன். உங்களை கட்ட வேண்டும் என்றால் நீங்கள் வசனத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்கள் கட்டப்பட வேண்டும் என்றால் வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுக்க பட வேண்டும். ஹல்லேலூயா. எஸ்ரா ஆலயத்தை கட்ட தேவனுடைய வார்த்தை எடுத்தான். எஸ்ரா, தேவனுடைய ஆலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, இது இப்படியா இருக்கிறது, நாங்கள் நன்றாக இருக்கிறோம், அடிமை தினத்தில் மீண்டு விட்டோம், ஆனால் தேவனுடைய ஆலயம் கட்டப்படவில்லை என்ற பாரம் அவனுக்குள்ளே வந்தவுடனே அவன் எடுத்தது கடபாறைகள் அல்ல, அவன் எடுத்தது தேவனுடைய வசனங்களை. தேவனுடைய வசனங்களை எடுத்து கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் நியமங்களிலும் அதை படித்து அதன்படி நடந்தபடினால தேவன் விரும்புகிற ஆலயத்தை எஸ்ராவால் கட்ட முடிந்தது. So we have to strengthen ourselves with the word. நம்மை பலப்படுத்த வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையிலே பலப்பட வேண்டும். 1 பேதுரு 2:5, நீங்கள் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஆண்டவர் கட்டுவிப்பார் என்றால் பெரிய பெரிய பில்டிங்குகளை நம்ம சொல்லவில்லை. இங்க அழகா 1 பேதுரு 2:5 அவர் அசுத்தத்தை விலக்குகிறார், அஸ்திபாரப்படுத்துகிறார், அவர் உங்களை கட்டுகிறார், கட்டி அதை பலப்படுத்தி அதை ஸ்ட்ரென்தன் பண்றாரு. ஸ்ட்ரென்தன் பண்றது மாத்திரம் இல்லாம அந்த பில்டிங் ராஜ்யத்துக்கு கூட இணைக்கிறார். He is connecting with the kingdom. Hallelujah. உங்க மாளிகை, உங்களுடைய வீடு, நீங்க கட்டப்படுகிற அந்த வாழ்க்கையை தேவனாகிய கர்த்தர் தேவனுடைய ராஜ்யத்தில் இணைக்கிறார். உங்க பில்டிங், உங்களுடைய ஸ்தலம், உங்களுடைய ஆலயம், உங்களுடைய கட்டுமானம், உங்களுடைய கட்டப்பட்ட காரியம் ராஜ்யத்தோடு இணைந்தால் மாத்திரம்தான் அது நிலையானதா இருக்கும். அதனால வசனம் வாசிங்க, மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமா இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். நீங்கள் கட்டப்படுவது மாத்திரம் அவசியம் அல்ல, நீங்க கட்டப்படுவது மாத்திரம் முக்கியம் அல்ல, நீங்கள் கட்டப்பட்டு அந்த கல்லாகிய ஜீவனுள்ள கல்லாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள நீங்க சேர்க்கப்பட வேண்டும். புரியுதா நான் சொல்ல வருது? எனக்கு கட்டிட்டா போதும் பாஷா, நான் எங்கேயாவது இஷ்டப்படி கஷ்டப்படி ஏதாவது ஒன்று பட்டு நான் அப்படியே வாழ்ந்துக்கிறேன், அப்படி கிடையாது. கர்த்தர் உங்களை கட்டுவிப்பது அவருடைய அஸ்திவாரம், ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் உங்களை சேர்த்துக் கொள்ளும்படியாய். மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். ஹல்லேலூயா. நல்லா சத்தமா கையை தட்டி சொல்லுங்க, நான் தேவன் விரும்புகிற பரிசுத்த மாளிகையாய் கட்டப்பட்டு வருகிறேன். ஒருவேளை கர்த்தர் என்னை கட்டாமல் நான் ஏதோ ஒரு மாளிகை இருப்பேன், ஆனால் இந்த காலை வேளையில கர்த்தர் உங்களை கட்டுவாராக, அசுத்தங்களை விலக்குவாராக, அஸ்திபாரத்தை போடுவாராக, உங்கள் வீடு கட்டப்படுவதாக, உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவாராக, 5வது ராஜ்யத்திற்குள்ள உங்களை சேர்ப்பாராக, ஜீவ புஸ்தகத்தில் உங்கள் பெயர் எழுதப்படுவதாக. தேவனுடைய புஸ்தகத்தில் உங்கள் பெயர் கிறுக்காதபடிக்கு உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்றால் என்ன பண்ணணும்? பரிசுத்த மாளிகையா அவர் முன்னாடி நிற்கணும். அப்பதான் அவர் ராஜ்யத்தில் இணைக்கப்படுவோம். நம்முடைய ஆலயங்கள் தகர்க்கப்படுகிறது, நம்முடைய வீடு தகர்க்கப்படுகிறது, நம்முடைய வேலை ஸ்தலம் தகர்க்கப்படுகிறது என்றால் நீங்க யோசிங்க, கர்த்தர் விரும்பாத இடத்துல அஸ்திவாரம் இருக்குது, அவர் தகர்த்து இடித்து அவரே மீண்டும் கட்டும்படியாய், அவரே அதை மீண்டும் உருவாக்கும்படியாய், அவரே அதை தூக்கி நிறுத்தும்படியாய், அவரே அதில் மகிமைப்படும்படியாய், அவர் ராஜ்யத்தில் இணைக்கப்படும்படியாய்
கர்த்தர் காரியத்தை வாய்க்க செய்வார். எல்லாரும் முழங்கால் படிடுவோமா? அப்பா, நீர் விரும்புகிற ஸ்தலமாய், நீர் விரும்புகிற வாசஸ்தலமாய், ஆவியானவர் குடியிருக்கிற வாசஸ்தலமாய் எல்லாரும் முழங்கால் படிட்டு இந்த ஒரு விசை, யார் யாரோ என் வீட்டை கட்ட ஆசைப்படுறாங்க, யார் யாரோ என் இருதயத்தில் வாசமாயிருக்க ஆசைப்படுறாங்க, யார் யாரோ உமக்கு பிரியமில்லாத காரியத்தின் இடத்துல கொண்டு வருகிறார்கள். ஆண்டவரே, இந்த ஒரு விசை என் வீட்டை நீர் கட்டும்படியாய், என் ஆலயம் அழகாய் ஆவியானவர் வாசம் செய்கிற இடமாய் மாறும்படியாய், கர்த்தர் விரும்புகிற வாசஸ்தலமாய் மாறும்படியாய், ஹல்லேலூயா, நீர் விரும்புகிற வாசஸ்தலமாய் நான் மாறும்படியாய். ஓ இயேசுவே, நீ பரிசுத்தராய், நீ படைத்தவராய். எல்லாம் முழங்கால் படிட்டு சொல்லுங்க இருதயத்தில் இருந்து, அப்பா, இடிக்கப்பட்டிருக்கிற இருதயம், நொறுக்கப்பட்டிருக்கிற இருதயம், எங்கோ தூரமாக்கப்பட்டிருக்கிற இருதயத்தை கர்த்தர் அஸ்திவாரப்படுத்தும்படியாய், என் அசுத்தங்களை நீக்கும்படியாய், கர்த்தர் விரும்புகிற இடமாய் என் இருதயம் மாறும்படியாய் நீர் கையிட்டு என் இருதயத்தை வேலை செய்து கட்டுமானங்களை நிறுத்தி நீ ஸ்ட்ரென்தன் பண்ணும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கேளுங்க. உடைந்த என் வாழ்க்கை உருவாக்கப்படட்டும், உடைந்த என் ஜீவியம் உருவாக்கப்படட்டும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சாஸ்திரம் சம்பிரதாயம் சர்ச்சைக்கு போகணும் வந்தோம் அப்படிலாம் கிடையாதுங்க. உங்களை ஸ்ட்ரென்தன் பண்ணுவது, உங்களை திடப்படுத்துவது வேத வசனம் மாத்திரம்தான். இருதயத்துல வசனம் ஊற்றப்பட்டா உன் ஆலயம் திடமா, உன் ஆலயம் பலமா, உன் ஆலயம் கம்பீரமான இருக்கும். ஓ ஹல்லேலூயா. உருவாக்குமே, 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 என்னை தருகிறே, தருகிறே. அவர் கட்டி விரும்புகிற படைத்தவர்கள், கொடுத்தவர்கள், உருவாக்க விரும்புகிறவர்களை என் தேவனாகிய கர்த்தர் உருவாக்கும்படியாய், குயவனே உடைய கரத்தில் உள்ள களிமண்ணாய் என் சபையாரை நான் ஒப்புவிக்கிறேன். நீங்க உமக்கேற்ற பாத்திரமாய் வணையபடியாய், உமக்கேற்ற மாளிகையாய் மாற்றும்படியாய், நீ விரும்புகிற கட்டிடமாய் என் சபையார் ஒவ்வொருவரும் மாறுபடியாய் நீ உருவாக்கி உடைத்து உருவாக்கும்படியாய் சமூகத்துல நான் ஒப்புவிக்கிறேன். சேவைக்காய் எங்களை தருகிறோம்ப்பா. நீர் எங்களை உடைத்து உருவாக்கி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். கிருபை எங்களை மூடினதற்காக நன்றி. இந்த கிருபை எங்களை நடத்தினதற்காக நன்றி. உடைய கிருபை எங்களோடு இருந்ததற்காக நன்றி. சர்வ வல்லவரே, உம்மிடத்தில் நாங்கள் திரும்பும் பொழுது நீர் எங்களை கட்டுவே, நீர் எங்களை கட்டுவே, நீர் எங்களை கட்டுவிப்பீர். நாங்கள் கட்டப்படுவோம், நாங்கள் மீண்டும் கட்டப்படுவோம் என்பது எங்களுடைய விசுவாசம். நீர் எங்களை கட்டுவீர் ராசா. ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். என் சபையாரை நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வழுவாமல் பாதுகாக்கிற பிதாவுடைய அன்பும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆளுடைய அந்நியமும் ஐக்கியமும் இன்றும் இன்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. லேலுயா, லேலுயா, லேலுயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.